இந்த நாட்கள் பாம்பு பொறிச்சொல்லி தோ வருகின்றது என்ன பொறிச்சொல்லிக்கு கூடம் ஆ கூடமோ என்னவோ இருக்கும். கூடம் கூடம் அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படி அப்படி கூடம் மாடத்திலே கன்னி மாடத்திலே என்ற மாதிரி கூடத்திலே ம் கண்ணன் கூடதில்லை வணக்கம் வாணி. கூடம் பள்ளிக்கூடம் நீங்க தர நான் போறீங்களா இனிய காலை வணக்கம். வாணி, நான் எனக்கு உழவதை இந்த வர்ற தில்லைத்தேவன் ஒரு பொறிச்சொல். லேடி ஒரு சரியா ஆள் வருவா. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வாராவது தெரியாது. நான் முதல்ல சரி சொல்லி நீங்க தாங்க தாங்க ஆமா, இன்றைய பாமுக பொறிச்சல் புதன்கிழமைக்குரியது. கூடம் கூடம் 407வது 4017வது கூடம் கூடம். கூடங்கள்ல முதலாவது கலைக்கூடம் பள்ளிக்கூடம் எல்லாம் பெனாக்க கூடங்கள் இருக்கின்றது. அறையும் சொல்றது கூடம் என்று சொல்லி இப்ப நாங்கள் வீடு ஒன்றை கட்டினா பல அறைகளை கொண்டு கட்டுவோம். அறைகளும் இருக்கின்றது. மற்றது உரை, அந்த பனிக்காலங்கள்ல இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அந்த உறங்குறதுக்கு போய் உறைகிற இடம் தேடி போவார்கள். என்ன ஒதுக்கிடம் உரைகிற தாங்கள் அந்த பனியிலேருந்து காப்பாற்றப்படுறதுக்காண்டி உறைகின்ற இடங்கள்ல போய் தாங்குவார்கள். மற்றது அந்த வீட்டையும் கூடமண்டு தான் சொல்கிறார்கள். இல்ல எங்களுக்கு மழையிலேயோ அல்லது வெயிலையோ பாதுகாக்கப்படுவதற்காக வீடுகளை கட்டி வீடுகள் வாழுகிறார்கள். மற்றது சாமான்கள் வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வீட்டின் கூடம் என்று சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருப்போம். அதையும் கூட வீட்டின் கூடம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மற்ற தாழ்வாரத்தையும் சொல்கிறார். எப்படியும் ஒரு வீட்டுக்கு ஒரு தாழ்வாரம் இருக்கும். என்ன பின்னுக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கும் தாழ்வாரம். மற்றது புதியலம் என்று ஒரு பதம் இருக்குவானி. இந்த கூடத்துக்கு புதியலன்னு சொல்லி இந்த இப்போ விடுதலை புலிகள் ஏதோ கணக்க சாமான்களை இந்த பவனல் ஆயுதங்களை எல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறாரு. புதியல்னு தோண்டி வாரார்கள். ஆனால் அதுக்குள்ள இருந்து எலும்பு குழுகளும் அதுகளையும் தான் தேடி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கூடம் அது ஒரு புதியலண்டு ஒரு பதம் இருக்கின்றது. மற்றது அவ்வளவுதான். நான் கலைக்கூடம் சரியா நன்றி. அவ்வளவுதான் தெரியுமா நீ? ஆமா, நன்றி வணக்கம். நகுலவதி அவர்களை எடுத்துக்கொண்டு மற்றவர் நாங்கள் தொடர்வோம். நன்றி வணக்கம். காணொலியில் இருக்கின்றார். எனக்கு அந்த லேடி அதில் தெரிய டைமுக்கு வர மாட்டேன்னா அதான் நான் எதிர்பார்த்து சரியா அவர்கள் வந்து தொடருங்கடா. நன்றி நன்றி வணக்கம். கூடம் கூடம் 881வது கூடம். நாங்கள் எல்லோரும் பிள்ளைகளாக இருக்கும்போது பாடசாலை பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தோம். பெரியவர்களாகவும் பாடசாலைகள் மாற்றமடைந்துவிடும். பல்கலைக்கழகம் கல்லூரிகள் என்று அதை வேறு பெயர்களில் அழைப்பார்கள். கூடம் கூடம் அதாவது அறையை சொல்லுவார்கள் கூடம் என்று. வீட்டின் ஒரு பகுதியை கூடம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லோரும் பாவிப்பது குறைவு. சிலர் சொல்லுவார்கள் அந்த கூடத்தில் இது இருக்க எடுத்துக்கொண்டு வாண்டு. இந்த மாமி வீட்டில் கூடம் என்று தான் சொல்லுவார்கள். கூடம் என்று சொன்னால் அண்டம் என்ற இந்த உலகம், அண்டத்தை, இரகசியத்தை, கலப்பையை, கட்டிடம், கூட்டம், புதையல், தாழ்வாரம், வஞ்சகம் இவையெல்லாம் கூடத்துக்கு சொல்லாக வருகிறது. இப்போது கலப்பை பாவிப்பது இல்லை. அந்த கலப்பையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மாடுகளையும் அதாவது நாம்பன் மாடுகளையும் கொண்டு சிறிய வயதில் நாங்கள் பார்க்கும் பொழுது தோட்டத்துக்கு செல்வார்கள் உழுவுறதுக்கு. ஆனால் இப்போது எல்லாம் மிஷின்கள் வந்தபடியால் அந்த கலப்பையை பாவிப்பது குறைந்து விட்டது என்ன கூடுதலாக பாவிப்பது இல்லை. கூட்டமாக மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்கள். பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட்டமாக செல்வார்கள். கூட்டம் கூடி பேசுவார்கள். அரசியல் இரகசியம் என்ற ஒரு சொல்லும் வருகிறது. அதுவும் கூடத்தை சொல்லுகிறது. இரகசியமாக அதுவும் பெண்களுக்கிடம் ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த இரகசியத்தை காப்பாற்ற மாட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். புதையல் இப்போதெல்லாம் புதையல் இல்லை. பழைய காலத்தில் புதையல்களை எடுப்பார்கள். அதாவது வீடு கட்டும் போது நிலத்துக்கு கிண்டி கொண்டு போய்க்க புதையல் வந்தது என்று சொல்லுவார்கள். பொய் சொல்லியே
சிலர் தங்களது காரியங்களை சாதித்து விடுவார்கள். வஞ்சகம், பொய் சொல்லி தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக பொய் சொல்லுவார்கள். அதுவும் சொல்லப்போனால் அந்த பொய் உண்மை போல சொல்லி மற்றவையை ஏமாற்றி விடுவார்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லை நாட்டம் நாட்டம் 800. வணக்கம் வாணி. சத்தம் வர இல்லையா? சத்தம் கேட்டது இல்லையா? நகுலோட சத்தம் ஒன்றும் வரையில்லையே. வந்தது 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 கொண்டு இருக்கலாம். நல்லதா தெளிக்கிறா இருக்கும். பிரான்ஸுக்கு வரையில பிரான்ஸுக்கு வரையில இந்த லண்டன்ல இருந்தல்ல வரணும். பிரான்ஸுக்கு வர கட் பண்ணிட்டோம். ட்ரெயின் லேட். பிரான்ஸுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். வணக்கம் வாணி. நான் ஒரு கூடத்தை சொல்றேன். என்னன்னு சொன்னால் அந்த தோட்டங்கள் செய்யறங்கிற அந்த ஆட்கள் என்ன செய்வினா என்னத்தையும் செய்து கொண்டு சொல்லுவீங்கன்னா தங்களோட கூடத்துக்குள்ள கொண்டே வைக்க சொல்லி இதுக்கு அந்த அறையத்தான் கூடம்னு சொல்றது. பழையாக்கள் கூடுதலா கூடம்னு தான் கேட்டீங்கன்னா ஒரு இதாக சாக்குக்கா போட்டுட்டு அப்படியே கொண்டே கூடத்துல வைக்க சொல்லி. அதாவது சிலர் தங்களுக்கு பிடிக்கலையாண்டா அந்த கூடமாக அவர்களுக்கு கூடம் செய்வார்கள், அந்த வஞ்சகம் செய்வார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நானும் பாமுக உறவுகளுக்கும் திருநடமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று கூடம். என்னுடைய பொறிச்சொல் கூடம் 1044 ஆகிறது. கூடம், இந்த கூடம் சொல்றது வீடுகளில் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும். இந்த கூடம் என்றால் வீடுகளின் நடுப்பகுதியில், நாங்கள் சாலை என்று சொல்லுவோம், அது கூடம் என்று சொல்லி கூடத்துல போய் இருக்கிறன்னு சொல்லுவோம். அமைந்திருப்பது குடும்பத்தினர் விருந்தினர்கள் ஒன்று கூடி அமர்ந்து உரையாடும் இடம்தான் கூடம் என்று சொல்வார்கள். அது மாதிரி பள்ளிக்கூடம் என்றும் சொல்லுகின்றார்கள். கலைக்கூடம், அதெல்லாம் அப்படியெல்லாம் அந்த கூடங்கள் அந்த மக்கள் ஒன்று கூடி நிற்கிறத கூடம் என்று சொல்லுகின்றார்கள். மற்ற தாழ்வாரம் என்று ஒரு சொல்லி இருக்கிறது வாணி. தாழ்வாரம் என்று கூடத்துக்கு என்பது வீடுகளின் முன்பகுதியில் சாய்வாக இருக்கும் ஒரு பகுதி. இதை தாழ்வாரம் என்று சொல்வார்கள். திண்ணை என்றும் அதை சொல்வார்கள். தாழ்வாரம் கூரையிலிருந்து கீழ்ப்பகமாக அந்த இறங்கி வரும்போது அது தாழ்வாரம் என்று சொல்வார். தாழ்வார பகுதின்னு சொல்வார்கள். தாழ்வாரம் வீடுகளில் முன்பகுதியில் சாய்வாக இருக்கும் பகுதி, இதை திண்ணை என்றும் சொல்வார்கள். மற்றது மலையின் உச்சி என்று ஒரு சொல்லியிருக்கிறது. மலை முகடு உயரத்தில் சுற்றி இருக்கும் இடங்களை விட உயரமாக இருப்பது, அதையும் முகடு என்று சொல்கிறார்கள். மலை உச்சியையும் முகடு. கோபுரம் என்று சொல்கிறார்கள். கோயில்களில் நுழைவாயிலின் மீதே அடுக்கடுக்காக கோபுரங்கள் இருப்பதை கூடம் என்று சொல்லுகிறார்கள். கோபுரங்களையும் கூடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே திகழ் என்று ஒரு சொல்லியிருக்கிறது. ஒரு இடத்தில் பலர் ஒன்று கூடி நிற்பது, கடைத்தெளிவில் மக்கள் கூட்டம் பெருந்திரளாக இருக்கிறது என்று ஒரு சொல்லும் இருக்கிறது. அதுவும் கூடம், அதாவது கூட்டத்துக்கும் கூடம் என்ற சொல்லி வருகின்றது. இவ்வளவுதான் வாணி நான் தேடி எடுத்தது. நிறைய அகராதி சொல்றது நிறைய இருக்குது. ஆனா நான் தெரிஞ்ச சொல்லி கொடுக்கலாம். கோயில் கூடங்கள் கூடம் என்று சொல்றது தானே. கோயில் அந்த கோபுரங்கள் பல அடுக்குகளாக பல கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்குமா. ஆனா நுழைவாயில தான் அந்த கூடம் இருக்கும்னு சொல்லுவார்கள். கூடம், அதுக்கு மேல அந்த பல அவைகளாக கட்டப்பட்டு கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேடி பார்த்ததுதான் இவ்வளவு விவரங்களும் எடுத்த வாணி. ஆனா திண்ணை என்று சொல்றது கீழுக்கு இருக்கிறது தான் திண்ணை வரும். திண்ணை தாழ்வார பகுதி. தாழ்வாரத்துல அப்படி சார்ந்து இருக்கிற ஒரு குந்து திண்ணை என்றுதான் அவர் சொல்லுவாரு. அது அப்படி இருக்குது. அதுல இல்ல குந்துன்றது வர திண்ணைன்றது திண்ணை வேற இல்லோக்கா. திண்ணை அந்த வீடுகளுக்கு பக்கத்துல அந்த முன்னுக்கு கட்டுறது இருக்கும். இல்ல அந்த தாழ்வார இருக்கிற சில பேர் தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்காக இல்ல தாழ்வாரத்தோட இப்ப வீட்டு கூரை தாழ்வாரத்தை கொஞ்சம் நம்ம தாழ்வாரத்துக்கு கிழக்கு இந்த குண்டு மாதிரி கட்டி திண்ணை வரும். சரி, சமமா வராதானே திண்ணை என்று தாழ்வாரத்துக்கு கீழே இருக்கிற திண்ணை சொல்லுவாரு. இன்னொன்று சொல்லுவோம், நாங்க தாழ்வாரம் இப்ப குசினிகளுக்கு எல்லாம் ஓலையால வெய்யும் போது சின்ன பகுதியா தாழ்வாரம் விட்டு அதுக்குள்ள அந்த விறகுகளை எல்லாம் கொண்டே மழைக்காலத்துக்கு பாதுகாப்பா அடுக்கி வைப்போம். ஆனா வீடுகளுக்கு அப்படி இல்லை. வீடுகள்ல இந்த கூரை பகுதியை சாட்சி திண்ணை மாதிரி ஒரு குந்து மாதிரி கட்டியிருப்பார்கள், திண்ணை மாதிரி கட்டியிருப்பார்கள். அதே மாதிரி இந்தியா பகுதியில அந்த புயல வீடுகள் அதிகமாக இருக்குது. திண்ணை பகுதிகள் சொல்லி அதுல அந்த தாழ்வாரத்துக்குலாம் அது இருக்கும். தாழ்வாரத்துல ஓலை குடிசை வீட்டு எல்லாம் கூடுதல் அந்த திண்ணை வச்சு அமைப்பாங்க. திண்ணை இருக்குது. ஓட்டு வீடுகள்ல கூட அப்படி சாய்வாக கட்டி வாணி அந்த திண்ணையோடு கட்டாயம் இருக்கும். திண்ணையில அந்த வாரவர்கள் திண்ணையில போயிட்டு வரலாம்.
அதுலயே வந்து இருப்பார், அதுலயே இருந்துருவார்கள். அப்ப வாராக்கள் அதுலயே வந்து இருந்து தாழ்வார மாதிரி தான் அது இருக்கிறது அந்த பகுதி. இப்போ அங்கே சிலரை சொல்வார்கள் ஒட்டு திண்ணை வருகுதுன்னு சொல்வார்கள். ஒட்டு திண்ணைன்னா அந்த திண்ணையில் இருந்து போய் உலக இதெல்லாம் கழுவி போட்டு வர்றது. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்குத்தானே போய். அப்போ சொல்லுவார் சிலரை ஒட்டு திண்ணை வருதுடா அப்படின்டா. இருந்துட்டு அது அந்த கீழையுமே இந்த ஒரு மாதிரி காலை வச்சு கொண்டு இருப்பினும் தானே சரியாமல் இருக்க மாட்டினோம். அங்கே பாதி இங்கே பாதின்ட்டு அங்கே மாதிரி. அப்போ சொல்ல ஒட்டு திண்ணை வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு பச்சை மரம் பத்திக்காடு என்ன பச்சை மரம் பத்தி எரி இது வருகுது என்ன சொல்லுவார்கள். இரண்டா இல்லாத பொய்யெல்லாம் சொல்லும் அது. அப்போ ஒரு மரம் பச்சை மரம் பத்தாது தானே. சில பேர் சொல்ற அவிச்சாரால துடிக்குதுன்னு போடுதுன்னு சொல்லுவார்கள். பலருக்கு பட்ட பேர்கள் அதை பேசுவோம் அதையும் ஒரு நாளைக்கு. அப்போ இப்படி இவரை சொல்ல திண்டான ஒட்டு திண்ணை வருகுதுண்டு. இவருக்கு காலங்காத்தாலே முகங்களும் அம்மா போய் இருந்து மற்றாக்கள் கழி போட்டு வர. அது ஆம்பளைகளுக்கும் இருக்கு அந்த பழக்கம். எங்கட பக்கத்துல வாணி அந்த யாழ்ப்பாண பகுதியில அந்த ஒட்டு திண்ணி என்று கதைக்கிற சொல்லு நான் கேள்விப்படையில ஒட்டுண்ணி என்று சொல்லுவாரு. ஒட்டுண்ணி அது இன்னொருத்தரோட ஒட்டி கொண்டு தெரிகிறது. இது ஒட்டு திண்ணை கொண்டு வர்றது. ஒட்டுண்ணி வாழ்க்கைன்றது கூடம் எல்லாம் வந்துடுது. நீ கூடம் அந்த பொய் சொல்றதுக்கும் அதான் வஞ்சகம் பொய் என்ற சொல்லுகளுக்கும் அந்த சொல்லு அதெல்லாம் வந்துட்டு நீ கூடத்துக்கான ஒன்றும் வீடுகள்ல அந்த கூடத்துல எல்லாம் கூட விளையாடுவார்கள். இப்ப பள்ளிக்கூடம் என்று சொல்ற இது இருக்கு தானே. பள்ளிக்கூடம் அதெல்லாம் வந்துடுது. கூடம் இல்ல இல்ல இப்ப பள்ளி இப்ப மற்றது கூடம் வச்சிருக்கிறோம் இல்லையோ பள்ளிக்கூடம் கலைக்கூடம் அதுகள் எல்லாம் அதுலயே வார சொல்லுகள் எல்லாம் வந்துடுது. வராத சொல்லண்டே நீ அன்றாட பாவிக்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கூடம் சொல்லி கூடுதலா அந்த அறைகள் அது வீட்டுக்குள்ள இருக்கிற அதுகளைத்தான் கூடுதலா சொல்லிக்கலாம் பாவிப்போம். மற்றபடியில இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட வீடு இப்ப ஊர்ல இப்ப இல்ல அப்ப இப்ப எத்தனை ரூம்? அந்த ரூம்களுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க சொல்லியக்கா? நீங்க பிறந்த நாங்க பிறந்தது அப்ப அந்த காலத்துல வாணி அது மண் வீடுதான் இருந்தது. அப்ப மண் வீடு இருக்கேக்கல சும்மா ஒரு இந்த சிவரால இந்த சிவப்பு செம்மண்ணில் இருக்காது அப்படியான ஒன்று கீழே அந்த சாணகம் அதுகள் போட்டு மொழுகின இது அது எனக்கு இன்றைக்கும் அதுலதான் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வயது வேற எல்லாம் வளர்ந்தனா. இல்ல இல்ல நீங்க வீட்டை எத்தனை ரூம் அந்த ரூம்களுக்கு பேர் இல்ல அப்ப ஆரம்பத்துல இருந்தது அந்த ஒன்றும் தான். பிறகு இடிச்சு கல்வீடு கட்டேக்குல 1 2 3 ரூம் இருந்தது. சாமியறை ஒன்றும் சும்மா அதை விட 2 ரூம் ஒரு ஹோல் அவ்வளவுதான் இருந்தது. அந்த ரூம்களுக்கு பேர் இல்ல இல்ல சும்மா சாமியறை என்று சொல்றது மற்றது சும்மா 2 ரூம் தான் சொல்றது. இப்பதான் அது மேலுக்கும் கீழுக்கும் மேலுக்கு கீழுக்கு பக்கம் பக்கத்துல எல்லாம் கட்டி போட்டு மேலாங்க பயன்படுத்துறாருங்களா? அதுவும் அதான் மேலுக்கு 2 ரூமா கீழுக்கு 4 கீழுக்கு அந்த காசை போட்டாலும் சாப்பிடலாம். உண்மையில மேல கட்டுறதாங்க அது மேல அப்படி ஆக்கள் இல்ல இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறா. ஆனா இல்ல ஆக்கள் இருந்தாலும் மேல போக மாட்டார்கள். சும்மா கீழே நடந்துருக்கலையே கால் வலிக்குதான் கால் நோவுதான் முழங்கால் நோவுறாக்கள் மேல ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்களே நீங்க? அக்கா ஏறுறதும் குறைவு மாடியில. என்னென்றால் கஷ்டமும் நீ அதை கூட்டி கழுவுறது எல்லாம் அந்த யாரு பழம்புவா போக்குறாண்டா அக்கா ஒருக்கா துடைச்சி விடுவா. அவ்வளவுதான். மற்ற கிழமையில பழம் இருந்துட்டு ஒருக்கா கூட்டி விடுவா. அது என்ன உத்தரம் பிளங்குறது தானே. சரி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நீங்க வளரக்குள்ள உங்களை எத்தனை ரூம் என்ன பேர்கள் ரூம்களுக்கு? எங்கட ஊர்லயா வாணி? ஊர்ல நாங்க வரும்போது எங்கட வீட்டுல ஒரு வீட்டை திறந்த உடனே ஒரு சின்ன பிராந்த அது ரூம் தான். பிராந்தையும் வரவேற்பறைன்னு சொல்லுங்களேன் வாசல் அதோட ஒரு ரூம் இருக்குது. அப்ப நாங்க சின்ன அறைன்னு சொல்லுவோம். பெரிய நடு அறைய கன்னி அறைன்னு சொல்லுவோம். கன்னி அறைன்னு சொல்லுவோம். கன்னி அறை என்று சொல்லுவோம். இரண்டாவதுல கல்லு வச்சு அந்த இதெல்லாம் கல்லு வச்சு கட்டுவோம். முதல் கல்லு அதெல்லாம் வைக்கிறது வச்சு அதை கன்னி அறை ஆக்குவாரு. வாஸ்து பார்த்து கன்னி அறை ஆக்குவாரு. பின்னுக்கு பின் ரூம்னு சொல்லுவோம். மற்றது அந்த பின்னறையோட இருக்கிற அந்த ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு. அதை சாப்பாட்டு ரூம்னு சொல்லுவோம்.
சாப்பாட்டறை. இந்த நடுவுல இருக்கிற அந்த பெரிய ஹோலை நாங்க அந்த ஹோல்னு சொல்லுவோம். நீங்கள் பின்னுக்கு போறது சின்ன பிராந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு குசினி இருக்கு பின்னால. அப்படிதான் எங்களோட வீடு இருக்கிறது. அந்த சின்ன அந்த குசினிக்கும் அந்த ரூம்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு 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 இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பாத்ரூம் இருக்குது. அப்ப அப்படி அதுக்கு மேல குசினி அப்படி போகுது. பெரிய குசினி அப்படிதான் எங்களோட வீடு இருக்குது. இல்ல பேர்களுக்கு ரூம்களுக்கு பேர்கள் கன்னியறை பெரியறை சின்ன கன்னியறை முன்னறை சின்ன பின்னறைன்னு சொல்லுவோம். ஆனா கன்னியறையிலதான் அந்த விசேஷமாய் கன்னியர் நான் உங்க சொல்லே பாவிக்கிற கேள்விப்பட்டேன். இல்ல நான் சொல்றத நீங்க கேட்டா இப்படி ஒன்று இருக்காண்டு கேப்பீங்க. இப்ப நாங்க நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இப்ப நாங்க அப்புறம் இந்த வளரைக்குல மேல இதான என்ன ஓலை போட்ட வீடு தான் சரியா. கீழே சிமெண்ட் எல்லா ரூமுக்கும் இருக்கும். சாமி அறைக்கு மட்டும் சாணத்தால் வழி இருப்பார்கள். அது சிமெண்ட்னா அது தெரியும் தானே. ரோட்டு மேலே மேடும் பழம் உள்ள உடைஞ்சு அது ஏன் இதில் பெருமையாக சொல்லக்கூடாது என்ன அப்படித்தான். அப்போ அதில் வந்து ஒரு ரூமை சாமி அறைன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே சாமியார் நடு அறையை சொல்லுவோம். உள்ளூடுன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் உள்ளூடு சரியா. அத பக்கத்தறைய மஞ்சூடு யாருக்கு தெரியும். அப்ப அம்மா சொல்லுவா சாமியாரையில் எதிர்க்கு படுத்துவான். உள்ளூட்டுக்குள்ள இது இருக்கு பாய் இருக்கு எடுத்துவான். மஞ்சூட்டுக்குள்ள இது இருக்கு எடுத்துவாட்டா மஞ்சு இல்ல அதுகளுக்கு பொருள் ஏதும் இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது. கூடுன்றதும் அறைன்றதுக்கான அர்த்தம் தானே. இல்ல அது அந்த கூடு வந்து ஊடா வந்ததோ தெரியல. மொத்தத்திலேயே வீடை வந்து இப்ப இன்றைக்கும் ஊடன்றது வச்சுதான் சொல்றது. ஊடன்னா அங்க ஊர்ல நீங்க சொல்லுவாரு. அப்ப மஞ்சூடு உள்ளூடு மற்ற என்ன ஊடு சாமி ஊரு. பிறகு முன்னுக்கு இருக்கிறது அதை நாங்க மண்டபம் தான் சொல்றது. மண்டபத்தை இங்கிலீஷ்ல சொல்றோம். நீங்க ஹோல்னு சொல்றீங்க. நாங்க சுத்த தமிழ்ல சொல்றோம் மண்டபம். இல்ல பிராந்த வந்து முன்னுக்கு இருக்கிறது. பிராந்தி என்றது மண்டபம். அதுக்கு முன்னுக்கு அந்த பிராந்தை இருக்கும். அப்ப அது தமிழ்ல ஹோல்ன்றது அவ்வளவு இல்ல அது மண்டபத்தை ஹோல் மண்டபம் தான். இப்ப தமிழ்ல மண்டபம் தானே. அது நீங்க தான் இங்கிலீஷ்ல ஹோல்னு சொல்றீங்க. நாங்க மண்டபம் சுத்த தமிழ்னா சொல்றோம். மண்டபத்துக்குள்ள இருக்கு போயிடும். மண்டபத்தை தானே வரவேற்பறை என்றும் இருந்தானே ஹோல். அதைத்தான் சொல்றோம். ஹோல் தான் அது. அதைத்தான் தமிழ்ல ஹோல்னு சொல்றீங்க. அப்ப முன்னுக்கு போறாங்க. அப்ப அதுக்கு பிறகு மகாணி வாங்கி வீடாங்க கல் வீடு கட்டி அதற்கு என்ன பேர் வச்சார்கள் தெரியல. நான் வந்துட்டேன். நீங்க போய் வீட்டுக்கு பேர் இல்லையா? வீட்டுக்கு பேர் ரோஜாவனம். சரோவனமோ ரோஜாவனமோ அம்மாட பேர்லாம் இருக்குது. அது இல்ல ரோஜாலயம் அம்மாட பேர்ல ரோஜாலயம் இருக்குது. அது உங்க அம்மாக்கு என்ன வேற என்ன மறந்து அம்மாட சரோஜாக்காக ரோஜாலயம். அப்ப அது ஆலயம் மண்டாலும் வீடு தானே. ரோஜாலயம். அப்ப அது கட்டி இப்ப அது கொஞ்சம் பெரிய வீடு தான். ஆனால் பேர்கள் எனக்கு தெரியல. அதில் ஒருத்தரும் இருக்கு இல்லை. கொஞ்சம் ஒவ்வொருத்தரம் விളിக்கிட்டது தானே. ஆனால் இன்றைக்கும் மண்டபம் சொல்றதா இன்றைக்கும் இருக்குது. மண்டபத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி. அப்ப இப்ப அந்த உங்களோட நீங்கள் இருந்த வீடு இருக்கல உங்களோட. ஆனா இப்ப உங்களோட தங்கச்சி வந்து ட்ரிங்கோல அவ வேறதான் முன்பா தானே இருக்கிற. இப்ப அந்த நீங்கள் இருந்த வீட்டுல யாரு இருக்கணும்? இருந்த வீடு இப்ப ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இடிச்சு கொட்டி தென்னை மரம் மாமரம் தென்னை மரம் நிறைய இருக்கு. மாமரம் அதையும் பட்டி போட்டார்கள் என்ற சருகு விழுகுதான் என்று பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன் நான் வந்து. அப்போ அதை வந்து அது இப்போ சும்மா வளவாத்தாங்களுக்கு அதுக்குள்ளே தம்பி பயிர்கள் செய்து அதை அவருக்கு கொடுத்துட்டு அதை எனக்கு தந்தது நான் தம்பி கொடுத்துட்டேன். அப்போ மற்றது ரோஜாலயம் அது இருக்குது. அதில் வந்து ஒரு டாக்டர் ரெண்டுக்கு அது தங்கச்சிற வீடு. அவர் திருவோணமலை வந்து 3 வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். அது அப்படி ஒரு ரூம்களுக்கும் ஒரு பேர்களும் அங்கே வச்சாரு. ஆனால் அநேகமா ஊரில் அப்படி தான் பேர்கள் வச்சார்கள் தெரியல. மஞ்சள் உள்ளூடு சாமி அறைன்னு சொல்லி சொல்றது. இப்ப நாங்கள் பிறகு அந்த செய்த அந்த இதுல வந்து 4 ரூம் இருக்குது. ஆனா 4 ரூம்ல அப்படியா இல்ல. சாமியாரே உண்டு. மற்ற நடுவறை என்றது அதுல வேண்ட அம்மா படுக்கிறது. மற்ற ஒரு ரூம் நாங்கள் போனா பிளங்கு 2 போட்டு. ஆனா நாங்கள் ஹோலுக்குள்ள தான் படுக்கிறவாணி.
இல்ல மற்றது என்னன்னா ஒரு இதுல உண்மையிலேயே வேண்ட இப்ப மாமா அந்த பிறந்து வளர்ந்ததுல இருந்த அந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் அப்புறம் மற்ற வீட்டுல வர ஒருத்தருக்கும் உண்டு விடாது. கிடைக்கின்றது. ஒருத்தரும் இல்ல, எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு கலைச்சு வேற ஆ. அண்ணா அங்க இருந்தா வந்தவர். அப்ப அது ஒரு சந்தோஷமான அந்த அந்த காணியான்னு சொல்றது அந்த விளவு அதான். எல்லாரும் வந்து என்னன்னா அந்த முன்னுக்கு நல்லா காத்து வரும், முன்னுக்கு ஒரு ஆறு மாதிரி ஓடும், இயற்கை காத்து வரும். அப்போ அந்த ஆ. ரோட்டோரத்தில் இருக்கிற முழு பேரும் அங்கே தான் வந்து காய்ச்சல் விளையாடுறதோ இந்த கெந்தி விளையாடுறதோ ஓ என்ன இல்ல. ஒரு பெரிய ஒரு இதாக தான் பெரிய வளவும் பெருசு அது. அப்போ எங்களுக்கு ஒரு டிவி திராம்பேலு ஏன்டா ஆறே ரெண்டு வந்திருந்து அதுக்குள்ளே விளையாடுறது இதுன்றது காற்று வாங்க வர்றது. இப்போ எல்லாம் ஒருத்தர விட்டையும் எதுவுமே இல்லாமல் போச்சு, எல்லாம் அடைச்சி காற்றுகளும் இல்லை. இப்போ கதவை அடைச்சி வைக்கிறார்கள், வச்சு போட்டு ஃபேன் போட்டுருக்கிறார்கள். என்னடா இயற்கை காற்றுல வர புழுதி வருதான் வீட்டுக்குள்ளே. ஓ அப்படி. அப்படி நாங்கள் மக்கள் முந்தி குசினி இருந்ததை அதே இடிச்சு அதில் சாப்பாட்டு அறைய ஒரு சாப்பாட்டு அறையாக்கி பிறகு குசினிக்கு ரொம்ப அப்படி பார்த்துட்டேன். ஹோல் 2 ஹோல் முன்னுக்கு என்ற பண்ணேக்குள்ள ஒரு ஹோல் பிறகு ஒரு ஹோல் இருக்கு உள்ளுக்கு பெரிய ஹோல் உள்ளுக்கு. இப்போ அங்கே அநேகமாக அப்படி கட்டிட்டு இப்போ வாராக்கள் அந்த முன்னிக்கு கதுகளில் போட்டு அதில் தண்ணியை கொடுத்து அனுப்பிடுவேன், என்ன டீயை கொடுத்துட்டு உள்ளெல்லாம் ஒன்று வெக்காய் அப்படித்தானே என்ன அதோட அதுலயும் இருக்கேல அதான மணி இருக்கேன். வெளியில நிலத்துக்கு சீமெண்ட் போட்டபடி இருக்குது. எல்லாம் யாரும் வந்தாலும் வெளியிலேயே கதிரையை போட்டுட்டு வெளியிலே இருந்து கொள்றது. ஏனென்றால் எங்களுக்கும் பக்கதானே, அப்ப நாங்களும் வெளியில கூட இருப்போம். அப்ப அவங்களுக்கு கடவுள் எல்லாது வந்தாலே அவங்களுக்கு கீழே குந்தி இருக்குது, அதுல சாஞ்சி இருக்கிறதுக்காக அதுல இருப்பாங்க வணங்கிதி. இல்லை அங்கே குறைவுதான் உள்ள கோளுகள்லாக்கள் இருக்கிறது, வெளியில இருக்கிறது கூட. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன செய்யறது, காலத்தை ஓட்டணுமே, என்ன காலத்தை ஓட்டணுமே, இங்கேயும் அங்கேயும் வந்து இப்படியே போய்கொண்டிருக்குது. சரி, ஏன் நடிச்சினவர்களுக்கு வீட்டில் ஆக்கள் வந்துட்டாங்க பாரு, நாங்கள் தினக்கவிக்குள்ளே செல்வோம். இனி அவர்கள் எழும்பியவர்கள் ஒரு குட் மார்னிங் சொல்லலாம். நேரம் 9:18. யாரோட அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2109 சுதேஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. புன்னகையே பூத்துவிடு, இதழ் விரிக்க மறந்த மலரினம் இதயத்தை மகிழ்விக்க மறக்குதே. இன்முகம் காட்டிட எப்பொழுதும் இனிய புன்னகை முகம் போதுமே. இதழ் விரிக்க மறந்த மலரினம் இதயத்தை மகிழ்விக்க மறக்குதே. இன்முகம் காட்டிட எப்பொழுதும் இனிய புன்னகை முகம் போதுமே. அகத்தின் இருளை விளக்கும் அன்பை அதனுள் விதைக்கும் அகிலம் புகழை நிறைக்கும் ஆன்ம பலத்தை உளம் உணரும். அகத்தின் இருளை விளக்கும் அன்பை அதனுள் விதைக்கும் அகிலம் புகழை நிறைக்கும் ஆன்ம பலத்தை உளம் உணரும். துளியாய் வழியும் விழிநீர் துடைக்க விரலும் விரையும் நட்பும் அன்பும் காதலுமாய் நன்மையே யாவுமாய் உரைக்கும். துளியும் வழியும் விழிநீர் துடைக்க விரலும் விரையும் நட்பும் அன்பும் காதலுமாய் நன்மையே யாவுமாய் உரைக்கும். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகள் வணக்கம். அவர் பிசி அப்புறம் என்ன கூப்பிடானீங்களாண்டு கேப்ப. அதான் புன்னகையே பூத்து விடு, புன்னகையே பூத்து விடு சிறப்பாக கவியாக இருக்கிறது. புன்னகையாவே அவ எப்பவும் புன்னகையோட தான் இருப்பா, புன்னகை அரசி. அவர் மகளும் தான் அச்சிதா ஸ்ரீசமூகத்தோட இருப்பார். அச்சிதா என்ன மாதிரி இப்பவும் அந்த 3 வயசுல வந்து வணக்கம் மாமாண்டு போட்டு வந்து அந்த இதுகள்லாம் மாம்பழமும் சூரியனும் அந்த கவிதைகள் எழுதுனதுதான் ஞாபகத்துக்கு வரும். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. நேவிஸ் இத நிப்பாட்டி போட்டு கதைக்கலாமே, அவருடைய கதை அப்படியே வெளியில வருகிறது. கதையும் நேவிஸ் பிலிப்தார்கள் இது தரவர் தரவும் இல்லை. அதான் அவர் வருவார். புன்னகையை பூத்து விட மிக சிறப்பான கவிதையாக சிவதர்சினியுடையது. எல்லோரும் புன்னகையால் பூத்திருப்போம் என்று கூறி மிக அழகான கவிதையை கூறிய
சிவதர்ஷினிக்கு வாழ்த்து கூறி விடபெறுவேன் வாணி. நன்றி, வணக்கம். நன்றி வாணி, கூடம் கூடமண்டு நீங்கள் அந்த பொறிக்கு சொல்ல எங்க வீட்டுல இதுல வந்துட்டு அதுல கலப்பை என்று சொல்லி நகுலவதி அவர்கள் வந்து அதுல சொன்ன கலப்பைக்கும் கூடம் என்று சொல்றேன். அப்ப கலப்பை என்றா பிரான்ஸ்ல தான் கதிரை இருக்கா. பிரான்ஸ்ல கலப்பை என்றா கதிரே இல்ல. அது பிரான்ஸ்ல தானே கலப்பை இருக்கா. உங்களை மியூட்ல விட்டுட்டேன். மியூட் எடுத்துருக்காதீங்க. கலப்பை இல்ல, கனப்பை சொல்லுவாங்க. செட்டியை சொல்லுவாங்க. செட்டி சோவா இருக்குதானே, சோவா இருக்குதானே இருக்கிற செட்டி, குஷன் செட்டி. அந்த சோவாவை தான் இப்ப நாங்கள் சொன்னாங்க கதிரை என்று. கதிரை இல்ல, கலப்பை இல்ல. இல்ல இப்ப நான் இருக்கிறது இந்த பெருசு. அதெல்லாம் இருக்கிறீங்களா? அதுதான் கனப்பை. நாங்கள் பொதுவா அது செட்டி தமிழ் சொல்ல இல்லத்தானே. நாங்கள் பொதுவாவே கதிரை இருக்கையே கதிரை என்று சொல்லி போடுறோம். இல்ல ஆனா இப்ப கதிரை வேற செட்டி வேற. இப்ப கதிரை சாப்பாடு கதிரை சாப்பாடுறதான் மாணி உண்மையில கதிரை. அது நாற்காலின்னு சொல்லுவோம். நாற்காலியத்தான் கதிரை என்று சொல்லுவோம். செட்டிக்கு வந்து என்ன சொல்லலாம்? இருக்கே என்றுதான் சொல்றதோடைய தெரியாது. என்னத்த செட்டிக்கு சோபா இருக்கே என்று வினம். சோஃபா தமிழ்ல என்ன சொல்றது? அதத்தான் சொன்னேன், தெரியாது. பிறகு பசி படத்துக்கு தான் போகணும் ஜோபாவுக்கு. சோபா கிட்ட கேட்கணும். சாய்மனைன்னு சொல்லுவாங்க. சாய்மனை இல்ல, அது சாய்மனை அது வேற. ஈசி செய்யறது. ஈசி செய்யறது தமிழ்ல ஈசி செய்யறது தமிழ்ல சொல்றேன். மற்ற நேவிஸ் மன்னி போட நீங்கள் அங்கால கதை கேட்டு நான் மியூட் பண்ணிட்டு கதைங்க என்ன வெளியில எல்லாம் வந்தது. நான் விட்டுட்டு டெலிபோன் கொண்டு வர ஓடிட்டேன். அவ்வளவு கதையும் கேட்டது. நீங்க கணக்கு வழக்குக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு எவ்வளவு அனுப்ப போறீங்க? நீங்க கணக்கு வழக்கு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு என்ன கேட்டது? நீங்க போன்ல கணக்கு வழக்கு பற்றி தானே கேட்டு சொன்னீங்க. இவ்வளவு அனுப்புறோம் இவ்வளவு வேடுங்கண்டு அது கேட்டுட்டு எங்களுக்கு. ஆனா அதெல்லாம் சொல்ல இல்லையே, கணக்கு வழக்கெல்லாம் அந்த வைக்கலையே. இல்ல ஒரு இந்த ஞானம் நீங்கள் கணக்கு வழக்கு சொல்லல உங்களோட வருமதி கொடுக்குமதியை மட்டும் சொன்ன. நீங்கள் வருமதி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், கொடுக்குமதி என்றால் ஏற்றுக்கொள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல டேவிட்டா தான் டெலிவரி வந்து அந்த பரிசுல ஞானம் பிரிசன் ஒரு ஒரு நல்ல எழுத்தாளர் கவிஞர் அவர் இறந்துட்டாரா நேற்று. ஞானம் பிரிசண்டு ஒரு ஐயா இருக்கிறார், நல்ல எழுத்தாளர், நல்ல கவிஞர், எல்லாம் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் தான். அவர் நேற்று இறந்துட்டாராம். அதுதான் எனக்கு சொல்லி அதுக்கு தான் டெலிபோன் எடுத்தாரு. தினக்கவி முடிஞ்சிட்டு நாங்க கூப்பிட்டு கலைச்சு போனோம். சரி, அடுத்தது சொல்லுங்க. தினக்கவி முடிஞ்சிட்டான், பரவாயில்ல. இப்ப நான் தினக்கவியை சொல்லுங்க உங்களோட கவிதை. நான் பாரமண்டு எடுத்தேன். பாரமண்டு மனப்பாரமன்னு சொல்லி, மண்ணுக்கு மரம் பாரமில்லை, மரத்துக்கு இலையும் கொடிக்கு கனியும் பாரமில்லை, மனிதன் மட்டும் ஏதோ பாரம் என்று அங்கலாய்த்து கொண்டு உடலின் பாரத்தால் ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். இன்னும் அந்த கவிதையா எழுதல சும்மா எழுதி வச்சுக்கோம். உடலின் பாரத்தால் ஆரோக்கியத்தை கெடுக்கிறான், பொருளின் பாரம் பொருள் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் பாரம் என்று சொல்லி தடுமாறுகிறான், உறவில் பாரம் என்றால் உள்ளத்துக்கு குழப்பம் ஏற்படும். உறவில் ஒரு பாரம் வந்து சொன்னா உள்ளத்துல இந்த குழப்பம் ஏற்படுகிறது. நட்பிற்கு பாரம் என்றால் ஏமாற்றப்படுகிறான், நட்பும் பாரம் என்றால் ஏமாற்றம் அடைகிறான், வேலைக்கு பாரம் என்றால் தங்கள் திறமையில தடுமாற்றம் கொள்ளுகிறான். இப்படி பல பாரங்களை மனிதன் மட்டும் எல்லா பாரத்தையும் சொல்லி கடைசியா அன்பின் பாரத்தையும் இரக்கத்தின் பாரத்தையும் இழந்து விடுகிறான் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதையாக எழுதவில்லை, கவிதையாக எழுதி வைப்போம். எல்லா பாரங்களையும் நாங்களும் கேட்டோம். உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் நேவிஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. இப்ப இந்த பேனைக்கு பாரமா இருக்குது, அப்ப இது என்ன செய்யலாம்? இன்னைக்கு மூடி வரண்டா கட்டி வீசிட்டு இருங்க. அது அப்படியே குத்தி விட வேண்டியா, உடைச்சி விட வேண்டியா, எல்லாம் மைய கலட்டி விட்டா பாரங்குறை. இப்ப கதிரைக்கு நீங்க பாரமா இருக்கிறீங்களா? அதுதான் நான் பாரமா இருக்கிறேன். அப்ப மற்றவங்களுக்கு கொடுக்குற பாரத்தை, மற்றவங்களுக்கு கொடுக்குற இந்த இதெல்லாம் பாரம் பண்ணி காட்டி நீங்க உடலுக்கு உங்களோட பாரத்தை உடலை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்றீங்க. நான் பாரம் குறைஞ்சு போச்சுட்டு எங்க வீட்டுல இப்ப இறைச்சி பொரிச்சவர் பின்ன கொண்டு வந்த இறைச்சி சாப்பிட மாட்டோம்னு சொன்னீங்க.
நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலையே. அப்படித்தான் எல்லாத்தையும் சொல்றேன். கத்தரிக்காயை சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு கத்தரிக்காய் சாப்பிடுறியா? இது வச்சு இல்ல, பழைய பழைய கத்திரிக்காயே சாப்பிடுவாங்களா? இது வச்சு இல்ல, இப்ப சொல்லிட்டு இது வச்சு இல்லையா? ஏங்க ஏங்க இது மரக்கறி. நோ 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 மரக்கறியே அப்படி எல்லாம் அரிச்சு போட்டு மிளகறி கட்லெட். கொடுத்து வச்ச செல்வி, கொடுத்து வச்ச செல்வி. மரக்கறி கட்லெட் அது என்ன? அது காட்டு வாய்ப்பை மாதிரி தான் தெரியுது எனக்கு. அரைச்சியில செய்தவாணி. அது என்ன செய்யறது? அரைச்சா கோழி இறைச்சி இருக்குல்ல, அதுதான் இறைச்சி. அது அந்த தூள் வெங்காயம் நீங்க சொல்லாதீங்க செல்வி, நீங்க சொல்லாதீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு நான் சொல்றேன். அரைச்ச கோழியோட உருளைக்கிழங்கை அவிச்சு போட்டு வெங்காயம் வச்சு மிளகாய் எல்லாம் போட்டு அதை போட்டு கட்லெட் செய்து சாப்பிடுறாங்க. கட்லெட் செய்து சாப்பிடுறாங்க செல்வி. இல்ல கட்லெட் இது நான் சாப்பிடுறது தனியா அரைச்சி வெங்காயம், மிளகுத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி அதுகளெல்லாம் போட்டு அந்த சீஸ் தூள் எல்லாம் போட்டு உருட்டி போட்டு முட்டையில போட்டு முட்டையும் அதுக்குள்ள விட்டுட்டு சின்ன சின்ன அப்படி கட்லட் மாதிரி செய்து போட்டு கொதிச்சு போட்டு உங்களுக்கு என்ன இத்தாலியில பாஸ்தா இருக்கு அது போட்டுட்டு அந்த டொமாட்டோ தக்காளிய காய்ச்சி போட்டு அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண நூடுல்ஸுக்கு. இல்லை இல்லை, இப்போ இந்த கட்லெட் இப்போ நீங்கள் சொன்னது இப்போ அதை என்னண்டு உருண்டையா நிற்கும்? இப்போ உருளைக்கிழங்கும் இல்லை, மாத்தன்மையும் இல்லை, சும்மா சும்மா அரைச்சி இருக்குது வாணி. அரைச்சி அதுக்குள்ள அந்த சில சீஸ் தூள் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி போட்டு உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி அதுகளை போட்டுட்டு அப்படியே உருட்டலாம் தானே. அந்த கொஞ்சம் சில இதுல அந்த இது போடுறது என்ன பான் பவுடர், அதுதான் கட்லெட்டுக்கு அப்படித்தானே செய்யறது. அதுல அது மேலுக்கு தானே நீங்கள் போடுவீங்க. நீங்க உள்ளுக்கு போட்டுறதா? கட்லெட்டுக்கு அங்க உள்ளுக்கு போடுறதா? இல்லையே, மேலுக்கு தானே ஊட்டி இது அதுக்குள்ளேயே கொஞ்சத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே உருட்டி போட்டு பிறகு முட்டையில முதல் துவைச்சு போட்டு தண்டெல்லாம் எல்லாம் முட்டை துவைக்காமல் இது சும்மா தண்டு போட்டு ஏன்னா முட்டையே அதுக்குள்ள விடலாம். அதுக்குள்ளதான் விடுறது. நாங்க கட்லெட்டுக்கும் முட்டையை இது இத்தாலி சாப்பாடு வாணி. இது ஃபேமஸ் ஆன இத்தாலி அப்படியே உருட்டி உருட்டி போட்டு சின்ன சின்ன பொரிச்சு போட்டு 2-3 தக்காளி பழம் கொஞ்சம் தூள் உப்பு அதுகள் போட்டு சோசா காய்ச்சி போட்டு நூடுல்ஸா புரும்பா பாஸ்தாவோ நூடுல்ஸா புரும்பா செய்து போட்டு அதுக்குள்ள மிக்ஸ் பண்றது. இதே அந்த தக்காளி பழம் இது இத்தாலியில ஃபேமஸ் ஆன சாப்பாடு. இல்ல இல்ல உருட்டி போட்டு முட்டை போட்டா முட்டையும் முட்டை அதுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல டேஸ்டா இருக்கும். ரஸ் பவுடரும் போட்டா அது உதிராது. முட்டையில தொட்டு போட்டு ரஸ் பவுடர்ல தொட்டு போட்டு பொரிக்கிறது தானே கட்லெட் மாதிரி தானே. கட்லெட் முதல் முட்டையில துவைக்கிறாங்க. இப்ப நாங்க முட்டை அது எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிக்குள்ளே போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்போம். அது தண்ணியா வருமே உங்களுக்கு? இதா பிடிக்கலாம் இருக்குமே. இல்ல இல்ல பிடிக்கலாம் பிடிக்கலாம் கணக்கா இது ரெண்டு இல்ல தானே, சும்மா ஒரு 1-2 முட்டையை அதுக்குள்ள அடிச்சு ஊத்தி விடுறது. இப்ப அது கூழா வராது தானே. இல்ல நீங்க அதையும் சேர்த்து அடிக்கக்குள்ள அப்படியும் ஒரு குழையல் தன்மை வருமே. அடிக்கிற இல்ல கையால குழைக்கிறது. இல்ல முட்டை அடிச்சு போட்டு ஊத்துறதா? இல்ல சும்மா அப்படியே ஊத்தி விடுறது அடிக்கிற இல்ல. ஓகே செய்து பார்ப்போம், நல்லா இருக்கும். இல்ல உருளைக்கிழங்கு அதை எடுத்து அவிக்கிறேன்டா, இது நல்ல ஐடியாண்ணா. ஓகே செய்து பார்த்தா போச்சு. சரி நன்றி. புது சமையலும் கற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் இலக்கிய நேரம் இருக்குது அதுக்கடையில் இலக்கிய நேரத்தை தாங்க வாணி. நான் சமைக்க நானும் தான் சமைக்கணும். உங்கள் எல்லாத்தையும் சமைக்க விட மாட்டேன். 12 மணி நானும் இப்போ ஒழிக்கிறேன் சமைக்க. அப்போ தான் உங்களுக்கு சமையல். நாங்கள் பறவைகளிடமிருந்து அது 10 மணிக்கு நாங்கள் பறவைகளிடமிருந்து பாடம் படிப்போமா சரியா? பறவைகளிடம் இருந்து நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேணுமென்று கிடக்குது. என்னென்ன கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லுங்க. இல்லை பாருங்க தாமலக்கா சொல்லுங்க. இதுல கிடக்குது 1 2 3 4 5 6
விஷயம் கற்றுக்கொள்ளணும். அவ்வளவுக்கு நான் தெரியும். நான் தெரிஞ்ச அளவில் சொல்றேன் பாணி. ஒற்றுமையை கற்றுக்கொள்கிறோம். அதுவும் எந்த பறவை கிட்ட இருந்துன்னு சொல்லணும். இப்ப எல்லா பறவையும் ஒற்றுமையா இருக்கா இல்ல? காகத்திடமிருந்து ஒற்றுமையை கற்றுக்கொள்கிறோம். மற்றது இன்னொரு பறவையிடமிருந்து அந்த ஒருவரை விட்டால் அது இன்னொரு பறவையிடம் போய் இணை சேராது. ஆனா அது என்ன பறவை என்று மறந்துவான். இணை சேராதா? இல்லையே, காகம் தன் சோடி செத்தா சொல்றது. காகம் ஒன்று செத்தா தானும் செத்து போயிடும் சொல்றேன். ஓகே. மற்றது என்ன காகம்தான் கூட குயிலின் முட்டையையும் பறிச்சு கொடுக்கணும். மற்றவைக்கும் உதவி செய்யும். இவ்வளவு தான் எனக்கு தெரியும் பாணி. நன்றி, வணக்கம். இதுல இதெல்லாம் பறவைக்கு சரி வரும், மனுஷனுக்கு சரி வராது. இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த லவ் பேர்ட்ஸ் குருவி இருக்குல்லோ, அதுல இருந்து இனபிரியாத ஒற்றுமையை கற்றுக்கொள்ளலாம். சரி, உண்டு. மற்றது இல்ல, அவ காகத்துக்கு சொன்னவ வேற என்னத்துக்கு எனக்கு நிறைய இருக்கு. 6 விஷயம். கிளி பறவைகளுக்குள்ளே நிக்கிறீங்கப்பா. அப்ப அதாவது இப்ப அப்படித்தான் சொன்னீங்களா? 6 பறவைகள் இது செய்யுதான், இது செய்யுது. இப்ப ஒன்றை சொல்றேன், சரியா? இரவு நேரம் ஒன்றும் சாப்பிடுறது இல்லையா? அப்ப அதுல இரவு நேரம் எதுவுமே சாப்பிடுறது இல்லையா பறவைகள்? அப்ப நாங்களும் அப்படி இருக்க வேணுமா? இருப்போமோ? என்ன சாப்பிடாம பறவை படுத்துடும். இப்ப எங்கட வீட்டை 2 பேர், அவங்களுக்கு நாங்கள் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துருவோம் வெளியில், சரியா? ஆனால் அதுவும் எங்களை மாதிரி நல்லதான் தண்டை இதை பெட்டில் படுக்கிற மாதிரி படுத்துட்டு இரவிரவா காலையில் வச்சா சாப்பிடுது. இரவில் என்ன நினைக்கிறேன், எழும்புற மாதிரி தெரியல. அப்போ அப்படி. மற்றது இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவது இல்லையா? அப்போ இதை மனுஷன் கற்றுக்கொள்ளணுமா? ஊர்க்குருவி இல்ல ஊர் சுற்றுவது இல்லையா? அது பறவைகள் சுத்தாதான். அப்ப மனுஷனும் சுத்தாது. ஊர்க்குருவி வந்து சுத்தாது. அப்ப இது ஊர் இருக்கிறபடியா சுத்தாது. அப்ப இது எங்களுக்கு சரி வருமா? இரவுலாம் வேலை முடிஞ்சு அங்க சாப்பிடணும். 3வது, தன் பிள்ளைகளும் தக்க சமயத்தில் வாழ்க்கைக்காக காப்பாற்றுறார். பாக்குறேன், இந்த கண்ணாடி சரி வருது இல்லை. ஏன்னா தன் பிள்ளைகளுக்கு தக்க சமயத்தில் வாழ்க்கைக்கான பயிற்சிகளை அளிக்கின்றனவா? அது இப்ப தாரா கொடுக்கறது அப்படித்தானே? தாரா எல்லாம் கொடுக்குதுதானே? ஒரு ஆபத்தண்டு சொன்னாலும் அது காப்பாற்றி கொள்ளும். இல்லை, காப்பாற்றி கொள்ளும். அதே நேரம் சின்னத்திலேயே கொஞ்சம் காரம் சாப்பாடு கொடுத்துட்டு அதை பறக்க பண்ணிடும். நீ போதிலே தேடன். அடுத்தது வந்து என்ன என்ன மூக்கு முட்டை உண்ணுவது இல்லையா? எவ்வளவு தானியங்கள் இருந்தாலும் சாப்பிட்டு கொடுத்தாலும் தேவையானவற்றை மட்டும் அது சாப்பிட்டுட்டு பிறந்து போயிடுமா? மனுஷன் அப்படி செய்யறானா? அப்ப அது எங்களுக்கு பொருந்தும். எல்லாம் தான் பொருந்தும். அது பொருந்தும், எங்களுக்கு அது பொருந்தும். அது பொருந்தும். என்னடா நாங்கள் பிடிச்சதான கூட சாப்பிடுவோம். மற்றது இருள் சூழும் போதே உறங்க துவங்குகின்றனவா? அது எங்களுக்கு சரி வருமோ? இல்ல இல்ல, இருள் இரவுக்குள்ளேயே இரவு வந்த பிறகுதானே அது. அப்ப நாங்க படுக்கிற இங்க இராக்காங்கள் மாதிரி திடீர்களப்ப அதுகளுக்கு படுக்க இவ்வளவு செய்யுது. அது உண்மைதானே? அது அடுத்தது வந்து அதிகாலை ஆனந்தமாய் பாட்டு பாடி எழும்புகின்றனவா? என்ன படம், குயிலெல்லாம் பாடுது, செம்பகம் பாடுது. அதிகாலையில குயிலெல்லாம் கூவுது தானே. விஷயங்கள் முடியாத காரியம் வெளிநாட்டுல. ஏன்னா எல்லாரும் செம்பகமும் வந்து விடிய காலையில கூவுமா? செம்பகம் கத்துறது, செம்பகம் கத்தும். எங்கட பக்கத்துல கத்தும் செம்பகம். அதுதான் செம்பகம் கத்து. சரி, செம்பகம் கூவும் பண்ணிக்கா வந்து சேவல் கூவும், காகங்கரையும், நாய்கள் என்னவோ பண்ணும். நாய் குலைக்கும். இல்ல காலையில
அது மட்டுமில்லை, இப்போ ரோட்டோர வீடுகள்ண்டா அங்கே கோன் சத்தங்கள், கால் சத்தங்கள், மனுஷ சத்தங்கள், மரக்கறியை விற்று வாரதுகள், மீன் விற்று காலையிலேயே எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன 4 மணிக்கே மணி முந்தி மாட்டு வண்டி சத்தம் கேட்குந்தானே சந்தைக்கு போவினோம். எவ்வளோ சவுண்டுகள் வந்து சேரும். 7 மணிக்கு எல்லாம் மணி நித்திரையால எழும்புறதுக்கு இடையில மீன்காரன் மீன் கொண்டு வந்து போன் அடிப்பேன். அப்படித்தான் 7-8 மணிக்கு எல்லாம் கடலுக்கு போறாங்கெல்லாம் வெளியில எழுதி போவாங்க. எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க தானே. அப்போ அது சரி, அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒன்று கேட்குறேன், அதுவா வளரும் போது காசு கொடுத்து வெட்டுறோமா? என்ன விளங்கல? அதுவா வளரும் போது காசு கொடுத்து தலைமை வெட்டுறோம். தலைமயிறு நகம் அதுவா கொட்டும் போது காசு கொடுத்து வளர்க்குறோம். காசு கொடுத்து வளர்க்குறோம். காசு கொடுத்து வளர்க்குறோமா? அதுக்கும் பிறந்தும் தானே தலைமயிருக்கு தலைமுடிதான் பாருங்க. அதுவா வளரும் போது காசு கொடுத்து வெட்டுறோம். வளருது வளருது வெட்டன்ட்டு பிறகு கொட்டும் பொழுது காசை கொடுத்து போட்டு நடுறது வளர்க்குறோமா? கொடுத்து மருந்துகளை வாங்கி போட்டு வளர்க்குறோம். நல்லா தானே இருக்குது. மனுஷன் மனுஷருக்கு எவ்வளவு மனுஷருக்கு கஷ்டம் தான் மணி. விலங்கினங்களுக்கெல்லாம் பரவாயில்லை, இல்லதான் நமக்கு சொல்லாது. மனுஷன் தான் அல்ல தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாரும் இருக்குது. இல்லை, அது இப்போ வாய் கொடுத்து அடி வாங்கினதை விட வாய் இல்லாட்டா எதுவும் செய்யலை. வாயிருந்தால் வங்கடம் போகலாம்னு சொல்லுவார்கள். அதான் ஒருவர் சொன்னார், நான் ஒரு டேண்டு வந்து என் வீட்டில் யாரும் தேடுவார் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு பக்கத்தில் 2 சொன்னார், அவங்கள தெரியும் தானே, நீங்கள் நடுக்கடலுக்குள்ளே போனாலும் ஒரு மீனோட வந்து வெளியில் வருவீங்கண்டு. அவ்வளவு துணிச்சல் பெண்டது தேடோட ஊக்களை என்று சொல்லி சொன்னார். அதான் ரொம்ப பார்த்தா அது அப்படித்தான். சிலரை பாருங்க, நீங்கள் எங்கே போய் அப்படியே வந்து வெண்டு கூட வருவார்கள். வாய் அடிச்சு வாய் வேணும், இல்லாட்டா கஷ்டம். வாய் இருந்தால் பங்காளி கூட போகலாம்னு சும்மா சொன்னார். வார மாசம்தான் அந்த இசை அதுகள் இந்த மாதமா வாரதா 3ஆம் மாசத்துக்கு இல்லை, இந்த மண் வளக்கலை வார மாதம் இசை 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 இசையான ஓகே இது மண் வளக்கல் இல்ல. சனிக்கிழமை நாட்டார் கதம்பம் இருக்கு. போட்டி இருந்தா பார்த்தேன் நாங்கள் வந்து. அது என்ன அந்த இதுல நடக்குமா? பொன்மலை பொழுது மாதிரி கோல் நடக்குது. என்ன அன்றைக்கு நடாமன்னர்கள் சொல்லி இருந்தார்கள் 250 பேர் ஏதோ மேடு ஏறுறாங்க. என்ன 250 பேர் மேடு ஏறுறாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். அது எல்லாம் கிராமிய இதுகள் தானே, சூப்பரா நடனம் அதுகள் எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. என்ன போட்டா ஜூம்ல போட்டா நாங்களும் பார்க்கலாம். ஜூம்ல இல்ல லைவ்ல நடனம் விடுறானே பாருங்க. ஃபேஸ்புக்ல லைவ்ல எதுல போடுவீங்க? ஃபேஸ்புக்லயா? ஃபேஸ்புக்ல. சரி அதுல போய் கொண்டுருவோம். ஜானட் சொல்லுவாங்க. வணக்கம் மாணி. தினம் பாமு கவி முடிஞ்சதோ? அப்ப நான் தரவோ? வணக்கம் வாணி, வணக்கம் அனைத்து பாமூர்களுக்கும். எனது தினமொரு பாமு கவி பங்கிழமைக்குரியது 1983. வயது. வயது என்பது ஒரு எண் மட்டுமே. வருடம் போக வயது ஏறுமே. மீண்டும் திரும்ப பெற முடியாதது வயது. ஒரு தடவை பார்த்து வயதை கணக்கிட முடியாது. வயதான இளமையாகவும் இளமையான வயதாகவும் கண் பார்வைக்கு அறிய வைக்கும். வயதை கண்டு ஒருத்தரை பழிக்கக்கூடாது. அவர்களுக்கும் அந்த காலம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும். காலம் கடந்தவின் ஏங்கி தவிப்பதும் கடந்தவற்றுக்காய் ஏங்கி அழுவதும் வயதின் பருவ கூளாறு சொல்லும். வயது உயரும்போது உடம்பிலே மாற்றம் வரும். தோல் சுருங்கும், நரைமுடி, கண் தெரியாது, கூனி குறுகி வைத்துவிடும். வயது வந்தவுடன் காப்பகத்தில் விடும் பிள்ளைகளும் உண்டு. வயதானவர்களும் இறைவனே வேண்டுவதும் உண்டு கடைசி நேரத்தில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏன் இப்போ வயது வந்தது உங்களுக்கு? வயது கதைக்கு அதான் அந்த வயதுன்றதும் இங்கே நான் அடைய சொன்னது தான். இங்கே பாருங்க, முதியோர் இல்லம் ஒன்றில் வாழும் ஒரு தாய் எழுதிய கவிதை இது. சரியா? இது மனித காட்சி சாலை. எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது இங்கு வந்து போகும். நல்லா இருக்கல்ல? இது மனித காட்சி சாலை. எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் இங்க வந்து போகும். அப்ப அது மிருக காட்சி சாலையில மனுஷ சாலை. போற பிள்ளைகளாரும் மிருகங்கள். நல்லா இருக்கு. ஒரு தாயின் குமுறல்.
வயது வயது வந்து எல்லோருக்கும் தான் போய் கொண்டிருக்குது. அதுக்காக போகுதுன்னு போட்டு யோசிச்சு கொண்டிருக்க கூடாது தானே. வயது தண்டை பாட்டுக்கு வர்றவோ தண்டை பாட்டுக்கு போகுது. அதே என்ன அதை பற்றி நாங்கள் சிந்திப்பேன். அதான் நேற்று சொன்னார். சிந்திக்கையில நேற்று சிந்திக்கிறத நேற்று பற்றி நான் தான். ஒருத்தரோட கதைக்கும் பொழுது நேற்று மணி அந்த நாங்கள் முந்தி படிக்க பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு கோல் ஒன்று கட்டுப்பட்டது. நாங்க முந்தி ஸ்கூல்ல கொக்கலின் அந்த பள்ளிக்கூடத்துல அது நீங்கள் அந்த லண்டனுக்கு வந்த அவையண்ட ஃபேமிலிக்காரர் தான் கட்டி விட்டவை. அப்ப அதுல 5 பேர் அங்க படிக்கன்னு சொல்லி அவர்கள் அந்த கோலை கட்டி இதன்றது அதுக்கு இன்வைட் பண்ணி எங்களை அக்கா எல்லாம் போனோம். அப்ப சொன்னா அங்க படிக்க இது இல்ல, வேறு ஒரு ஆளுக்கு படிப்பிச்ச இது இல்ல. 95 அந்த வயது வந்த ஒருவர் அதை பார்த்துட்டு வர இல்ல 70 வயது ஒரு பேர்த்டே நடந்ததாம். அந்த இதுக்கு போகும்போது 95 வயசான அந்த அவருக்கு படிப்பிச்ச மாஸ்டர் ஒரு ஆள் வந்து ஸ்பீச் பண்ணினாராம். அவர் இன்னும் நல்ல சுகதேய தனம் இருக்கிறார். அதுதான் 95 வயசு அமைப்ப. அப்ப சில பேருக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லை. சில பேர் தான் அதை சிந்திக்கிறார்கள். சாப்பிட்ற சாப்பாடுகள், எக்ஸசைஸ், ஏறினா ஓட்டோ, ஏறினா காரு, இறங்கினா வீடு இல்லாதவர்கள் இப்படி இருப்பார்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள் தான். இப்பவும் சைக்கிளில் எத்தனை பேர் போகிறார்கள். சைக்கிள்லாம் போவார்கள். 99 வயதுல கனடாவில அன்றைக்கு ஒரு பர்த்டே நடந்த எங்கட வீட்டுக்கு பின் வீட்டு அவக்கு ஏற்கனவே அவ கொஞ்சம் 11 பிள்ளைகள் அவருக்கு முந்தி வாணி முந்தின காலத்துல கூடத்தானே. அப்ப பிள்ளைகள் கணக்கா பிறந்து கொஞ்சம் அவ ஆள் கொஞ்சம் இதா இருந்தோம். ஆனா 99 வயசு பர்த்டேயும் நல்ல வடிவா செய்திருந்தார்கள். ஆனால் அவ கொஞ்சம் மறந்து போயிட்டா ஒழிய இன்னும் நல்ல 2 வருஷத்துக்கு முதல் அவட பேத்திக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கு அவன் மகனோட நின்று ஆடுறா கோலில எப்படி பாருங்க. அப்ப நல்ல இதா இருக்கிறார்கள் எல்லோரும் அப்படி என்று இல்லை. இப்ப எங்கட வீட்டுக்கு பின் வீட்லயும் ஒரு வயதை பற்றி எல்லாரும் சிந்திக்கிறார். பிற்காலத்துல சிந்திக்கத்தான் வேண்டி வரும். வயதை பற்றி சிந்திக்க என்னக்கா செய்ய முடியும்? அதுதான் ஒன்றும் செய்ய முடியாது. சிந்திக்கிறதாலே ஒரு பிரச்சனை வருது. யோசிச்சு பாருங்க. நாங்களே வெளிக்காட்ட மாட்டார்கள். ஆனா மனதுக்குள்ள யாருக்கு வயதுள்ள ஒரு பயம் வருது எல்லாருக்கும். அது வெளிக்காட்ட மாட்டாங்க. இல்ல என்னன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு காலத்துல தான் அப்படி இந்த வயதுக்கு மேற்பட்டான்னு சொல்லி இப்ப எல்லாம் இப்ப ஒருவர் சொன்னார், இவருக்கு மட்டும் நான் இது செய்ய போகிறேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒன்று சின்ன பிள்ளை இல்லை, உங்களுக்கு 40 தாண்டிட்டு மற்றது பிள்ளைகள்ல இருந்தே நாங்கள் ஆரம்பிக்கணும். என்ன காலம் பிறந்த ஞானம் பிறக்கிற மாதிரி இப்போ நாங்கள் யோசிக்கிறோம். நான் அப்போ சாப்பிட்டதான் என்ன இப்போ இவ்வளவு கொண்டு வந்து விட்டுருக்குது. சரி, இப்போ சின்னத்தில் இருந்து அதுகளுக்கு ஒரு சிவப்பரிசியை கொடுத்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வந்தால் ஓரளவு வரைக்குள்ள கூட பெருசா பாதிப்பு வராது. இடையில நாங்க இப்ப பாதிப்பு வராது வாணி. முந்தின காலத்தில எல்லாம் வயது வந்தாதான் எல்லாரும் இறந்தவர்கள். என்ன அப்ப எல்லோரும் பார்த்தார்கள், உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் வயதானவர்களை பார்த்தார்கள். இப்ப வயது வந்த உடனே யோசிக்கணும் என்னன்னு சொன்னா, விட்டிடமோ என்ன பிள்ளைகள் பாக்கினமோ, நான் என்ன செய்ய போறேன், ஐயோ கடவுளை நெடுகில என்ன கடவுளை எடுத்துக்கொள்ளும்னா வேண்டி நம்ம இப்ப என்ன வயதானவர் அந்த அப்படியான கட்டம் வந்துட்டது. இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப ஊர்ல இப்ப பெருமை பேச வேணும், 5 பிள்ளை ஒன்று கனடா, ஒன்று பிரான்ஸ், ஒன்று லண்டன், ஒன்று இப்படியான்னு சொல்லிட்டு அது அப்ப பெருமையா இருக்கும். பிறகு அந்த தனிமையண்டு வரைக்குள்ள தான் பக்கத்துல ஒரு பிள்ளையாச்சு நான் வச்சிருக்கலாம் தோணும் கட்டாயம். இப்ப கட்டாயத்துல அப்படி ஒன்று நடந்த வாணியன 4 பிள்ளை நீங்க சொன்ன மாதிரி 4 பிள்ளைகளும் 4 நாட்டுல 4 பிள்ளைகளும் செத்த வீட்டுக்கு வரையிலன்னு. அப்ப சொந்தக்காரர் தான் அந்த பொடி எல்லா கிரிகளும் செய்து முடிச்சவைகள் என்ன வர முடியாது. 4 பிள்ளைகளுக்கும் அவைகள் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணினா ஒரு ஆளுக்கு குழந்தை பிறந்துன்னு சொல்லுது, ஒரு ஆளுக்கு வேலையால் லீவ் எடுக்கலான்னு சொல்லுது, மற்றது விசா பிரச்சனைன்னு சொல்லுது, மற்ற இன்னொரு காரணம் அந்த 4 பிள்ளைகளும் 4 காரணத்தை சொல்லிட்டு அப்ப பெருமையா தான் கட்டி வச்சார் வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று சொல்லி. சரியா, வெளிநாட்டுக்குள்ள போயிட்டு அந்த வயதாண்டு வரைக்குள்ள இப்ப கதைக்கிறதுக்கு கூட அங்க காசு கொடுத்தாலும் ஜனம் போகுது இல்லையா.
கதை பேச்சுக்கு முதல்ல அப்படியா இருந்தது. சாப்பிட்டு முடிய அங்கே அந்த வாசல் முழுதும் வந்து இருப்பார்கள், வெத்திரையோடையும் மிளகாயோடையும் சாப்பாட்டோடையும் அதுக்கும் இதுக்கும் இருப்பார்கள். நேரம் போறது தெரியாது, டைமுக்கு ஒன்றும் தெரியாது. சமைக்கிறது இரவில் கறி சுட வைக்கிறதுக்கெல்லாம் பேச்சு நடக்கும். ஆற்ற வாயை பார்த்து கொண்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளவு சனம் வந்து அதுலேருந்து கதைக்கும். இல்ல இப்பத்த காலத்துல நாங்கள் தான் போய் எந்த விட்டு வாசல்ல இருக்கணும் இது கதைக்கிறது போக வேண்டிய அப்படித்தான் சனங்களை அதுகளுக்கு டைம் இல்ல, காசு கொடுத்து கதைக்க போன்னு சொன்னாலும் அதுக்கும் 1008 இதுகளாம். ஓட்டோக்கு காசு பே பண்ணணும், நான் வந்து குடிக்கிற டீக்கு பே பண்ணணும், நம்ம எவ்வளவு சும்மா கதைச்சு போறதுக்கு ஒரு தாயோட கதைக்கணும். அவளை அதுக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு துணை பிள்ளைகளை கதைக்க விடுதல் இல்லை. பேர பிள்ளைகளை எல்லாத்தையும் பிள்ளைகளை அது இதண்டு பேர பிள்ளைகளே விடுதல் இல்லை. அப்ப அந்த பெற்றோர்களுக்கு ஐயோ இந்த பேர பிள்ளைகளைய பார்க்கணும், பேர பிள்ளைகளோட கதைக்கணும் அதுன்னு சொல்லி அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாத்தான் போகுது. என்ன பேர பிள்ளைகளே விடணும் இல்லை. அந்த பிள்ளைகள் கூட கதைக்கிறது கூட ஒரு ஆளை ஒழுங்கு பண்ணா வாங்கி 40,000 ரூபாய் காசு அமைப்பேன். அதான் சொல்றேன், அவ வந்து கொஞ்ச நேரம் இருந்து கதைச்சு போட்டு போறது பாருங்க. ஒரு காலத்துல இப்படியா இருந்தது. வெளிநாட்டுல நாங்கள் இருக்கிறதே வேஸ்ட் யோசிச்சோம். போனாலே உழைச்சி தள்ளி போடலாமா? அங்க உழைக்கலாம். உண்மைதான். தினம் ஒரு கவிக்கு தலைப்படுக்கிறது கொஞ்சம் இது. நாங்கள் ரேடியோல நீங்க பயதை பற்றி அது சரி. உறவுகளுக்குள்ள எப்போ போட்டாச்சு பாக்கலையோ? அதுக்குள்ள இருக்கு. நான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார். வந்துட்டு கவிதை தலைப்பு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார். தெய்வம் போன கிழமையும் பாணி எல்லாத்தையும் செய்து போட்டு எல்லாம் பதிஞ்சு போட்டு ஒரு அவசரமான டெலிபோன் வந்தா போல அப்படியே யூடியூபுக்கு போட்டபடி மறந்து போயிட்டு உங்களுக்கு அனுப்புறது அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாளும் அதை பற்றி இதெல்லாம் எனக்கு வேற கவிதை எந்த வரையிலி என்று போட்டு கேட்ட பிறகுதான் எனக்கு அதுக்கு பிறகு பார்த்தேன்னா அப்படியே நிக்குது. திரும்பி உடனே போட்டு விட்டேன். நேரத்தோட எழுதி போட்டு நேரத்தோட